எனவே இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு தஞ்சை காவல் நிலையத்திலிருந்து அவர் அனுப்பி வைக்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு மீண்டும் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசுத்துறை வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையும் விரைவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்க இருக்கின்றார். இன்றைக்கே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களிலும் திமுகவினர் தாவேகாவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று சொல்லியிருக்கின்றார்கள். காவிரி பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக திமுகவினர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய உருவம் பொறிக்கப்பட்ட அந்த பொம்மைகளை எல்லாம் அவர்கள் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அவர்கள் மீது பல்வேறு இடங்களிலும் வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் யார் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை ஏற்கனவே எச்சரித்திருக்கின்றது. எனவே இன்றைக்கு நடைபெறக்கூடிய போராட்டத்திலே பல இடங்களில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய சொந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியிலே போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு பல இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திலே அவர் தஞ்சை சென்ற பிறகு அவரிடம் நீண்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு விசாரணையின் முடிவிலே அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார். எனவே இன்று நள்ளிரவில் கூட தஞ்சையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் புறப்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. அவ்வாறு அவர் புறப்பட்டு வரும் பொழுது ஆங்காங்கு திமுகவினர் உற்சாகத்தோடு அவரை வரவேற்பதற்கு காத்திருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த விசாரணை நிறைவடைந்து வரும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட எல்லையிலும் அந்தந்த மாவட்ட திமுக சார்பிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு பதைபதைப்பு திமுகவை சார்ந்தவர்களிடம் இருந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்று காலை முதலே சோர்வுடன் காணப்பட்டார்கள். ஒரு விதமான பதைபதைப்பு அவர்களிடம் இருந்தது. இன்றைக்கு காலை காவல்துறையினர் நீலாங்கரையில் உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்த உடனேயே சென்னையிலே இருக்கக்கூடிய பல்வேறு திமுக முக்கிய நபர்கள், மூத்த அமைச்சர்களாக அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்கள் என்று அந்த முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். சபரீசன் உள்ளிட்டவர்களும் வருகை தந்து காவல்துறையினரிடம் பேசியிருந்தார்கள். இந்த கைது நடவடிக்கை வேண்டாம் என்பதாக சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் காவல்துறை உறுதியாக தஞ்சாவூரில் இருந்து வந்திருந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அவர் பேசியதற்காக அவரை கைது செய்துதான் இங்கிருந்து அழைத்து செல்வோம் என்பதில் திடமாக இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டார். இப்பொழுது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்றார். இடையில் ஒரு இடத்தில் மட்டும் ஒலக்கூர் என்ற பகுதியிலே திண்டிவனத்திற்கு முன்பாக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் அமர வைக்கப்பட்டு அவருக்கான உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவை அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிடங்கள் உணவு அருந்தினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதன் பிறகு மீண்டும் அந்த வாகனத்தில் ஏறி புறப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேர பயணம் என்பதை போன்று இது மாறி இருக்கின்றது. ஏசி உள்ளிட்ட எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஒரு பயண பேருந்து தான் அது. ஏனென்றால் காவல்துறை வாகனம், ஏசி உள்ளிட்ட நவீன வசதிகள் அதில் கிடையாது. வழக்கமாக தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு திமுக சார்பில் நடைபெறக்கூடிய கட்சி கூட்டங்களுக்கு கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்காக அவர் பயணித்த பொழுதும் கூட நவீன வாகனங்களில் பயணிப்பது வழக்கம். ஆனால் முதல் முறையாக அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்த பிறகு உதயநிதி அவர்கள் ஒரு நீண்ட பயணத்தை காவல்துறை வாகனத்தில் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அரசியலில் அடியெடுத்து வைத்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின். அப்பொழுதே திமுகவினுடைய இளைஞர் அணியில் பொறுப்பில் இருந்தால் பல போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். பல முறை கைதாகி இருக்கின்றார். போராட்டங்களில் ஈடுபட்டு அதன் பிறகு திமுக ஆட்சி வந்தது, துணை முதலமைச்சரானார். எனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கைது எல்லாம் ஆகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு வந்திருந்தாலும் இதுபோன்று கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரம் காவல்துறை வாகனத்தில் ஏசி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு வாகனத்திலே அவர் கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது என்பதாக திமுகவினர் தற்போது இந்த கைது சம்பவத்தை பார்த்து வருகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.